தெற்கு தொகுதி வாக்காளர்களுக்கு எனது அன்பு கலந்த வணக்கங்கள். தேர்தல் நெருங்கிருச்சு. நம்ம ஒவ்வொரு வேட்பாளரும் கடந்த 5 வருஷத்துல என்னென்ன செஞ்சிருக்கிறாருங்க அப்படிங்கறத நம்ம கருத்துல கொண்டு அதை மதிப்பீடு செஞ்சு நம்ம வாக்களிக்கணும்னு நினைக்கிறேன். அந்த வகையில இந்தியா கூட்டணியின் வேட்பாளர் திரு நாசிம் அவர்கள் கடந்த 5 வருஷத்துல என்னென்ன பணிகள் செஞ்சிருக்கிறாங்க என்று இப்ப நான் உங்களுக்கு பட்டியலிடுறேன். 2016 அவர் சட்டமன்ற உறுப்பினராக பதவி விலகும் போது காரைக்கால்ல இந்த குடிநீர் குழாய்கள் நாங்க பொருத்துறோங்கிற பேர்ல எங்க தொகுதி முழுக்க சாலைகளை ரொம்ப சேதப்படுத்தி வச்சிருந்தாங்க. நமக்கு தெரியும், நமக்கு நினைவுக்கு தெரியும், ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி சாலைகள் எப்படி இருந்துச்சுன்னு. அவர் சட்டமன்ற உறுப்பினராக மீண்டும் 2021 பதவியேற்றத்துக்கு பிறகு 3 மாதங்களில் எந்தெந்த சாலைகள் எல்லாம் சேதப்படுத்தப்பட்டிருந்ததோ அத்தனையும் மீண்டும் புதிதாக தார் சாலைகள் அமைக்கப்பட்டுருச்சு. அது மட்டுமல்லாமல் தெருக்கள்ல முன்னாடி ஸ்ட்ரீட் லைட்னா வெறும் டியூப் லைட் மட்டும் தான் இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா பர்டிகுலரா தெற்கு தொகுதியில எல்லா ஸ்ட்ரீட் லைட்லயும் டியூப் லைட்டை எடுத்துட்டு எல்இடி லைட்ஸ் ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க. தமிழ்நாட்டை போல நம்ம நாஜிம் அவர்கள் முதல்வரிடத்துல ஒரு கோரிக்கையை வச்சாங்க. தமிழ்நாட்டை போல இங்கேயும் மகளிருக்கான உரிமை தொகை வழங்க வேண்டும் என்று சொன்னாங்க. அதை உடனே ஏற்றுக்கொண்டு கடந்த 4 வருடங்களாக மகளிர் உரிமை தொகை தமிழ்நாட்டில் கொடுக்கிறது போல இங்கேயும் மகளிர் உரிமை தொகை வந்திருக்கு. அதுல இன்னொரு விஷயமும் சொன்னாங்க, மஞ்சள் அட்டைதாரர்களையும் வசதி படைச்சவங்க, வசதி குறைவானவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கும் கொடுக்கணும். அதையும் முதல்வர் ஏற்று அடுத்த அறிவிப்பை செய்திருக்கிறார். விரைவில் அதுவும் நடைமுறைக்கு வரும் என்று நம்புகிறேன். அடுத்தது பாத்தீங்கன்னா முதியோர் பென்ஷன் சொல்ற அந்த தொகையை இன்னைக்கு அதிகப்படுத்தணும்னு சொல்லி கொடுத்து அந்த அறிவிப்பு ஒரு முதல் இன்ஸ்டால்மெண்ட் என்று சொல்லக்கூடிய இது வந்துருச்சு. 2000 இருந்து 2500 உயர்த்தி கொடுத்திருக்கிறார். நாசிம் அவர்கள் சந்திச்ச சில சவால்களையும் நான் உங்ககிட்ட இந்த நேரத்தில் பகிர்ந்துக்கிறேன். நாசிம் அவர்களுடைய இன்னொரு கனவு என்னன்னா, பாண்டிச்சேரியில் இருக்கிற மணக்குள விநாயகர் கோயிலுக்கு வெளியில இருக்கிற அந்த ஆர்ச்சத்துல நுழைவு வாயில், அதே போல நம்ம ஊர்ல இருக்கிற பொய்யாதமூர்த்தி விநாயகர் ஆலயத்துக்கும் அது போன்ற ஒரு ஆர்ச் அமைக்கணும்னு சொல்லி ரொம்ப முயற்சி பண்ணி அது முழுமை அடைகிற நேரத்துல சில பேர் எண்ணம் தவறானவர்கள் அதை அது இல்லீகல் ஸ்ட்ரக்சர், அதை நம்ம அதை இடிக்கணும்னு சொல்லி ஆர்டர்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. அது எதுக்குமே அவர் சலிக்கல. அவர் கலெக்டருக்கெல்லாம் போய் மனு கொடுத்தாங்க அதை இடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன தாண்டி அதை தொட்டு பாருங்கன்னு சொல்லி துணிவா நின்னார். இந்த துணிவு வேற எந்த சட்டமன்ற உறுப்பினருக்கும் எந்த வேட்பாளர்களுக்கும் இருக்குமா என்றால் அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அதே போல காரைக்கால் ஹிலூர் பள்ளியில் அந்த ஜனாசா என்று சொல்வார்கள், ஜனாசாவை தூக்கி கொண்டு செல்கிற பாதை ரொம்ப கேட்பாரற்று கிடந்தது, ரொம்ப குண்டும் குழியுமாக இருந்தது. அது அவங்களுடைய எம்எல்ஏ ஃபண்ட்ல அந்த இடத்துக்கு ஒரு அழகிய கற்கள், அந்த வண்ண கற்கள் அமைக்கணும்னு சொல்லி அந்த பணியை துவங்கினப்போ எம்எல்ஏ ஃபண்ட்ல ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷனுக்கு பண்ணக்கூடாது என்று ஒரு கூட்டம் ஆர்டிஐ போட்டு அதை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அதுவும் முடியாது, நான் செஞ்சுதான் அவன் ஜனாசா தூக்கி கொண்டு போகிற அந்த இடத்துல கூட என்னிடம் அரசியல் செய்யாதீர்கள் என்று அன்னைக்கு அதை துணிவா நின்று அந்த பணியையும் செஞ்சு முடிச்சார். அதே போல பாத்தீங்கன்னா தேர் உற்சவத்தின் போதும் இல்ல இந்த கந்தூர் விழாக்களின் போது வரக்கூடிய சந்தன கூட்டின் போதும் 2-3 மணி நேரம் மின்சாரம் துண்டிக்கப்படும். காரணம், அது ஏதாவது மின்சார லைன்ல உரசிடுச்சு அப்படின்னா ஏதாவது உயிரிழப்பை ஏற்படுத்திடுங்கிறதுக்காக அதுக்கு ஒரு தீர்வு வேணும்னு கேட்கும் பொழுது ஆர்பிஎஸ் சிஸ்டம்னு ஒன்று, ஓவர் ஹெட் பவர் லைன் கேபிள் இன்சுலேட்டட் பவர் லைன் கேபிள் அதை கொண்டு முதல் முறையா பாண்டிச்சேரி அரசு செய்துகிட்ட ஒப்பந்தத்தின் பேர்ல காரைக்கால் தெற்கு தொகுதிக்கு முதல்ல அதை கொடுங்க, என்னுடைய தொகுதிக்கு அதுக்கான தேவைகள் இப்ப உடனடியா இருக்குன்னு சொல்லி அந்த இதுவை கொண்டு வந்தாங்க காரைக்கால். அதனால பாத்தீங்கன்னா இந்த வருஷம் நடந்த தேர் திருவிழாவின் போதும் சரி, கந்தூரி விழா சந்தனக்கூட்டின் விழாவின் போதும் பாத்தீங்கன்னா மின்சாரம் துண்டிக்கப்படவே இல்லை. அதே மாதிரி அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்களுக்கு நீண்ட நாட்களாக சம்பள பிரச்சனை இருந்தது. ரொம்ப நாளா 6-7-8 மாதங்களாக கூட சம்பளம் சில பேருக்கு வராத நிலை இருந்தது. அவர்கள் எல்லாம் அழைத்து சென்று முதல்வரிடத்தில் முறையிட்டு முதல்ல அவங்களுக்கு சம்பளத்தை போடுங்கன்னு இன்னை வரைக்கும் அவங்களுக்கு சரியா சம்பளம் வரதுக்கு காரணம் நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் இந்தியா கூட்டணியின் வேட்பாளர் திரு நாசிம் அவர்கள். இது உங்களுக்கு தெரிஞ்ச அரசு பணிபுரியும், இது அரசு உதவி பெறும் பள்ளிகளில் வேலை பார்க்கக்கூடிய ஆசிரியர்களை கேட்டாலே உங்களுக்கு அவங்களே சொல்லுவாங்க இது எவ்வளவு அவங்க ஒரு கஷ்டத்தை சமாளிச்சுக்கிட்டு இருந்தாங்க, இது நாசிம் அவர்களால் இதுக்கு எப்படி ஒரு விடை கொடுக்கப்பட்டது. சரி, இந்திய கூட்டணியின் வேட்பாளரை பத்தி பேசியாச்சு. இப்போ அடுத்த வேட்பாளர்களை பத்தியும் நம்ம கொஞ்சம் பேசுவோம். ஒருத்தர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், அவரை கடந்த 5 வருஷத்துல யாராவது ஒருத்தவங்க தெற்கு தொகுதியில் அவரை பார்த்ததாக நினைவு இருக்கிறதா அவங்களுக்கு? அவர் இன்னைக்கு தேர்தலில் வென்று விடுவேன் என்று இருக்கிறார். காரணம், தான் சார்ந்து இருக்கிற கட்சியுடைய தலைவர் ஒரு மிகப்பெரிய சினிமா நட்சத்திரம், உச்ச நட்சத்திரம், அவருடைய படத்தை காட்டி நாங்க ஜெயிச்சிருவோங்கிறார். இன்னொருத்தவர் சொல்ல தேவையில்ல, காரைக்காலில் இருக்கக்கூடிய 2 பெரிய நட்சத்திர ஹோட்டல்களுக்கு அதிபர் தொகுதி பங்கீடும் போது ஒரு சின்னத்தை எப்படியோ அதை வாங்கிட்டு இன்னைக்கு எங்க கிட்ட சின்னம் கிடைச்சிருச்சு, நாங்க ஜெயிச்சிருவோம்னு சொல்லி தேர்தலுக்கு வெறும் 20 நாட்களுக்கு முன்னாடி களமிறங்கி இருக்கிறார். காங்கிரஸ் தலைவர் மரியாதைக்குரிய திரு வைத்திலிங்கம் அவர்கள் அவரை நாங்கள் அங்கீகரிக்கவில்லை என்றும் பகிரங்கமாக சொல்லிவிட்டார். இப்பொழுது ஒரு பக்கம் நாங்கள் நட்சத்திர நடிகரை கொன்று நாஜிமை வீழ்த்தி விடுவோம் என்கிறார், இன்னொருவர் எங்களிடம் செல்வமும் சின்னமும் இருக்கிறது, நாங்கள் நாஜிமை வீழ்த்தி விடுவோம் என்று தம்பட்டம் அடித்துக் கொள்கிறார்கள். இவர்களுக்கு தக்க பாடத்தை வாக்காளர்களாகிய நீங்கள் தான் புகட்ட வேண்டும், செய்வீர்கள் என்று நம்புகிறேன். தவறாமல் வாக்களியுங்கள். தெற்கு தொகுதியின் நலனுக்காக, காரைக்காலின் நலனுக்காக திரு நாஜிம் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில். வணக்கம்.